இன்றைக்கி என்னோடய கிச்சனில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டர் பன்னீர். பன்னீரையும் பட்டாணியும் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி தான். சப்பாத்தி, ரொட்டி, நான்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ். இதை எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம், அதனால் வெங்காயத்தை பெருசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 2 துண்டு இஞ்சியும் 7 பல்லு பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா கொலைய வதங்கணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். முந்திரி 10 பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாம். இது கூட 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 அன்னாசி பூ சேர்த்திக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம். மசாலாலாம் ஆட் பண்ணும்போது ஸ்டவ் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா மசாலா கரிஞ்சு போயிடும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெயிலேயே. இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் 3 பச்சை மிளகாவை சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி விழுத சேர்த்திக்கலாம். இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளேம் ஹைக்கு மாற்றிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப்பு பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஷ் பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை காஞ்ச பட்டாணி ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ க்யூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்க 200 கிராம் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை வேகிறதுக்காக ஃப்ளேமை ஹையில் மாற்றிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லாவே வேக விடலாம். நடுவில் எடுத்து கலந்து விட்டுக்கலாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. பன்னீர் பட்டாணி எல்லாமே நல்லாவே வெந்துருச்சு. மட்டர் பன்னீர் தயாராகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சமாக கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். மட்டர் பன்னீர் தயார். சப்பாத்தி, ரொட்டி, நான்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கொஞ்சம் மேலே போட்டு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான குயிக்கான ரெசிபீஸை உங்களுக்கு பார்க்கணுன்னா என்னோட சௌமியா இந்த கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.